இப்போது பாருங்கள் கணவன் மனைவி எப்படி என்று. நேரம் நெருங்கிறது, நேரம் நெருங்கிறது. பெருமான் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நேரம் நெருங்குது. ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகர் பின்னாடி சொல்றாங்க, ஒரு நபியிடம் மலக்குல் மௌத் வந்து ரூகை மற்றவர்களிடம் பறிப்பது போன்று எடுக்க மாட்டார்கள். எப்படி செய்வாங்களாம்? வந்து அனுமதி கேட்பாங்களாம், ரூகை எடுக்கட்டுமான்னு கேட்பாங்களாம். இந்த துனியாவில் இன்னும் வாழுகிறீர்களா அல்லது மறுமையை தேர்ந்தெடுக்கிறீர்களான்னு கேட்பாங்களாம். அந்த நேரத்தில் அந்த நபி, ஒரு நபிக்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த சுன்னத்தை வைத்திருக்கிறான். மலக்குமார்கள் வந்து மலக்குல் மௌத் இதை கேட்பார்கள். எனக்கும் உங்களுக்கும் அப்படி கேட்க மாட்டார்கள். நான் எங்களுக்கும் உங்களுக்கும் நேரம் வருகிற நேரம் அந்த ரூகை எடுத்து விட்டு அவர்கள் போய் விடுவார்கள். லா யஸ்தக்ரு ஸஅத வ லா யஸ்தக்திமூன். ஒரு கொஞ்சம் முந்தவுமாது கொஞ்சம் பிந்தவுமாது 12க்கு ரூஹு போகணும் என்றால் 12க்கு இந்த பூமியை விட்டு நாம் போய் விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அது தெரியும். மலக்குமார்கள் நபிமார்களிடம் வந்து அனுமதி கேட்பார்கள். அந்த அனுமதி நேரம் நபிமார்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதையே நடத்திவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் கொஞ்சம் அவகாசம் தாங்கன்னு கேட்டா கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்படும், ரூஹ் அப்பொழுது எடுக்கப்படாது, பின்னாடி ஒரு நேரம் ரூஹ் எடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா அம்மாவுடைய மடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். திங்கட்கிழமை சுபவுக்கு அஸான் சொன்ன ரசூலுல்லாஹ் நின்றவர்கள் இப்பொழுது இன்னும் பலகீனமாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மெல்ல மெல்ல அந்த நேரம் நெருங்குற நேரத்தில் துஹாவுடைய நேரம், திங்கட்கிழமை துஹாவுடைய நேரம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வித்தியாசமான வேலை செய்தார்கள். ஆயிஷா அம்மா சொன்னார்கள், பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் என்னை மெல்ல மெல்ல நெருங்கினார்கள். ரசூலுல்லாஹ் என் மடியை நோக்கி வந்தார்கள். பெருமாளுடைய தலை என்னுடைய நெஞ்சில் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை என் நெஞ்சிலே இருந்தது. அவர் என் மடியிலே நின்றார்கள். நான் பெருமானாரை பிடித்துக் கொண்டு அவுராதுகளை ஓதி குல்சூராக்களை ஓதி கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு ஒரு மயக்கம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது, மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடுமையாக முகம் சுடுவது, தலை சுடுவது. ஆயிஷா அம்மா சொல்றார்கள், பெருமானுடைய முகமும் தலையும் கடுமையாக சுடுகிற நேரம், அந்த நேரம் வீட்டுக்குள் நானும் ரசூலுல்லாஹும் இருக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஒரு வேலை செஞ்சாங்க. நம்ம வாயில் அப்படி ஒரு மையத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. என்றைக்காவது ஒரு சக்கராத்து வந்தா அல்லது ஒரு சின்ன நோய் வந்தா கூட என்ன விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தூங்கிடுவோம். எங்களுக்கு பக்கத்துல தலையணி இருக்குதா, யார்கிட்டயாவது டாக்டர்கிட்ட போய் மடியில உட்கார்ந்து, மனைவி மடியில கணவன் உட்கார்ந்து டாக்டருக்கு போகலாமா, தலை கணக்கிற நேரம், பாரமா இருக்கிற நேரம் யார் மடியில இருக்க தோணாது, என்ன கொஞ்சம் ராகத்தை விட்டுருங்கன்னு நினைக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் தன்னுடைய கஷ்டத்தையும் தாண்டி, ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா திரும்ப ஜன்னாவில் சந்திப்போம், இந்த உலகத்தில் மிக அருமையாக வாழ்ந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹ் 63 வயதுக்கும் 18 வயதுக்கும் முடிச்சு போடலாமான்னு கேட்டா ஒரு காலமும் போட முடியாது என்று எல்லோரும் சொல்லுகிற நேரம், இந்த உலகத்தில் மிக அமர்கலமான வாழ்க்கை, மிக சந்தோஷமான வாழ்க்கை, மிக அற்புதமான வாழ்க்கை. 63 வயதும் 18 வயது தன்னுடைய ஆயிஷா அம்மாவோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்து முடிக்கிற நாள் அந்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹ் ஏழாவது நேரத்திலும் இன்னலில் மௌத்து சக்கராத் என்ற அந்த வேளையிலும் பெருமானாருடைய நிலைமை, ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே தன்னுடைய ரூஹு போகணும். அந்த அன்பின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அபூபக்கர் சித்திக் அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அவ்வளவு நேசித்தார்கள் ரசூலுல்லாஹ். ஆயிஷாவுடைய ஜன்னாவுடைய சந்திப்பை அங்கே சந்திப்போம் என்று பிரியாவிடை கொடுக்கிற நேரம் ஆயிஷா நாய் வர்ணிக்கிறார்கள். பெருமானார் இப்பொழுது என்னுடைய நெஞ்சிலே மெல்ல மெல்ல தலை கணக்கிறது. நானோ ரசூலுல்லாஹ்வுக்கு குல்சூராக்களை ஓதுகிற நேரம் என்னை ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள். அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது என்றார்கள். என்னை பிடித்து போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. போதும் ஆயிஷா ஓதியது, போதும் இது முடிகிற நேரம் என்று சொன்னது போன்றிருந்தது. பெருமானார் என் கையை பிடித்தார்கள். நான் ஓதுவதை விட்டுவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் மிகவும் பலகீனமாகி விட்டது. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி. இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு. ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்துவிட்டு, தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, வீட்டில் எந்த கோணத்தில் திரும்பினாலும் எதுவும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்த ஒரு அடியார், தன் உலக வாழ்க்கையிலே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஏழ்மையை தேர்ந்தெடுத்த ஒரு அடியார், இந்த உலகத்திலே நேர்மையும் நியாயமும் நிலைநாட்டிய ஒரு தலைவர், தன்னுடைய பிரியாவுடைய நேரம் அவருடைய மனைவிக்கு அவர் கொடுக்கிற இடத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு கௌரவமான முறையில், நீதியான முறையில் எல்லா மனைவிமார்களும் சுத்தி நிற்க அவர் என்ன கேட்டார், நாளைக்கு நான் எங்க என்று கேட்டார். மனைவிமார்கள் கேட்டார்கள் எங்க போகணும், ஆயிஷா வீட்டுக்கு ஆமாம் என்றார். எனக்கு குடும்பம் நடத்துவதற்கா? இல்லை. கடைசி நிமிடத்தில் இளம் வயது ஆயிஷா அம்மா பிரிந்ததற்கு பிறகு நீண்ட
இவர்கள் நீண்ட காலம் திருமணமே முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நாளில் என்ன ஒரு மெசேஜ் வைத்து விட்டு போறார்கள் பாருங்கள். ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே போய் இருந்தவர்கள் மெல்ல மெல்ல தலை கிடக்கிறது. என்னை மன்னித்துக் கொள் யா ரப்பேன்னு கேட்க, அல்லாவே என்னை மன்னிச்சரியா அல்லாஹ். பெருமானார் தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், மன்னிப்பு என்பது மரண நேரத்திலையும் கேட்கணும் என்றால் மற்ற நேரத்தில் எவ்வளவு கேட்கணும் அல்லாஹ்வுடையார்களே. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போகிற பயணத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். ஆயிஷா நாயி சொன்னார்கள், அதற்கு பிறகுதான் பெருமானார் என்னை விட்டு போகிற நிமிடம் ஏற்பட்டது. பெருமானுடைய விரல் மேலே போனது. பெருமானுடைய விரல் முகடை நோக்கி நீட்டப்பட்டிருந்தது. கண்ணு முகடை பார்த்தது. அதுதான் ரசூலுல்லாஹ் என்னை பிரிந்த நேரம் என்றார்கள் ஆயிஷா அம்மா. நான் என்னுடைய மடியிலே மெல்ல மெல்ல தலை கணக்கிறது. ரசூலுல்லாஹ் என் மடியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர் சாய்ந்திருக்கிறார்கள். பெருமானார் மிகவுமே அதாவது பலகீனப்பட்டு விட்டார்கள். கண்ணால் கூரையை பார்த்தார்கள், தன்னுடைய விரலை கூரையை நோக்கி தூக்கினார்கள். அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், அதுதான் அந்த நிமிடம், அதுதான் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன நிமிடம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிமார்கள் மரணிப்பதற்கு முன்னாடி நபிமார்களிடம் மலக்குல் மௌத் வந்து கேட்பார்களே, இப்பொழுது ரூஹை எடுக்கவா, நீங்கள் துனியாவா ஆகிராவா, இப்பொழுது மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது இப்பொழுது இன்னும் துனியாவில் வாழ்கிறீர்களா? பெருமானதை தேர்ந்தெடுத்தது தான் அந்த சப்தம், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா ரப்பே உயர்வான தோழர்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், பிற்காலத்தில் என் மடி காலியாக போவதை நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் என்னை விட்டு விட்டு போக முடிவெடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பலகீனமான குரலில் என் காதை கொண்டு போய் வைக்க, பெருமானார் மெல்ல மெல்ல அதை சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் கீழே விழுந்து விட்டது. 3 முறை சொன்ன ரசூலுல்லாஹ் என் மடியிலே சாய்ந்து விட்டார்கள். மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்று நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணவன் மனைவியுடைய பிரிவு இஸ்லாமிய குடும்பத்துக்குள் இப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த கொள்கை உங்களுக்கு வேணும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இதை நீங்கள் எல்லா நேரத்திலும் இஸ்லாமோடு வாழணும் என்று நினைப்பீர்கள். எங்களுக்கு ஏதோ லாபம் கிடைக்கிற நேரம் இஸ்லாம், எங்களுக்கு நட்டமாகிற நேரம் இஸ்லாம் வேணாம் என்று சொல்ல மாட்டோம். எல்லா நேரங்களிலும் இஸ்லாம் 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 என்று வாழுவோம். அந்த இஸ்லாத்தை கொண்டு போய் வீட்டுக்குள் நுழைத்தால் மிக அழகிய ஒரு குடும்பம், நிஜமான ஒரு பார்வை, எல்லாரும் மிகவும் சீனத்தோடு இந்த குடும்பமாக வாழலாம். அல்லாஹ்வுடையார்களே, வீட்டில் அடுப்பு எரியாவிட்டாலும் பசித்தாலும் சிரிப்பு வெளியே இருக்கும். அல்லாஹ்வுடையார்களே, பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் வாழலாம். அல்லாஹ்வுடையார்களே, அதனால் அந்த தீனை தேடி படிக்கிற மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ்கள் அமர வேண்டும். இந்த தலைப்பு இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னார்கள். எனக்கு பாடம் நடத்த முடியாத உரையில் இப்படித்தான் இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு இதை செய்தேன். திரும்ப திரும்ப மஜ்லிஸ்களுக்கு அழைக்கப்படுகிற நேரம் நீங்கள் பயான்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும். அப்படியான நிகழ்வுகள் நீங்கள் படிக்கணும். இஸ்லாம் ஒரு கணவனை எப்படி வாழ சொல்கிறது, மனைவி எப்படி வாழ சொல், இவைகள் நீண்ட உரைகள் தொடராக நான் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கணும். பார்த்துவிட்டு ஒவ்வொரு இடத்திலும் நாம் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த திருத்தம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு காரணமாக அமையும். நாம் நம்மளை திருத்திக் கொள்வது ரப்பு எங்களை பொருந்து கொள்வதற்கு காரணமாக அமையும். பாலைவனத்து பெருவீதியிலே ஒழுக்கம் தெரியாது, அடக்கம் தெரியாது, வாப்புரிதர்களாக மாற்றப்பட்டார்கள். தீனுல் இஸ்லாம் அவர்களுக்குள் நுழைந்தது. அதே இஸ்லாம் இன்றைக்கு மரணமாகவில்லை, அது உயிரோடு நிற்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூரணமாக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நுழைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தாரிடம் உங்களுடைய குடும்பத்துக்கும் அந்த இஸ்லாம் வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் வேண்டும். அதே இஸ்லாத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக நானும் நீங்களும் இந்த பூமியை விட்டும் மரணிக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். மரணத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தோட வாழ்ந்து விட்டு கடைசி நிமிடங்களில் அல்லது வாழ்க்கையில் பின்னாடி உள்ள காலங்களில் இஸ்லாம் இல்லாமல் சீரழிந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட கயவர்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நல்ல உள்ளங்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து ஜன்னாவிலே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. என் பேச்சில் ஏற்பட்ட பிழைகளை வல்ல நாயன் மன்னித்தருள் புரிவானாக. ஆகிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு